சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 25/10/2025 சனிக்கிழமை, ஐப்பசி மாதம் 8ஆம் நாள், சதுர்த்தி திதி. இன்று நள்ளிரவு 3:48 வரை, அனுஷம் நட்சத்திரம் காலை 7:51 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக, திருப்புமுனை அமைப்புகள் மற்றும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கு இந்த நாள் மிக உயரிய நல்ல நாளாக அமையும். எல்லா அமைப்புகளிலும் சிறந்த நாளாக இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இன்னொன்றையும் ஒரு தெளிவாக சொல்லணும். ஒரு வாரத்திற்கு முன்னாடி நடந்த அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக சனி பகவான் இப்போது குருவின் பார்வையில் வந்துடுறார் இல்லையா? உச்சனுடைய வீட்டில் உச்சனோடு இருக்கக்கூடிய, உச்சனால் பார்க்கப்படக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கும் என்பதால் சனியால் இன்னும் ஒரு 50 நாட்களுக்கு இந்த விரய அமைப்புகள் இல்லாமல் பெரிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. 12ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்ததுனால மருத்துவ செலவுகள், கடன் சார்ந்த விஷயங்கள், வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியாக என் உழைக்கிற பணம் எல்லாம் வீணாக போகுதே, விரயமாக போகுதே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே சுப செலவுகள் ஆரம்பமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. சும்மா வெட்டி தண்டமாக போய்கிட்டு இருந்த காசு உருப்படியாக போக போகுதுன்னா அதுவும் ஒரு சந்தோஷமாக தானங்க இருக்கும். மகளுக்கு திருமணம் பண்ணுறது, மகனுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல விதமான செலவுகள், பள்ளி செலவுகள், அல்லது யாருக்காவது தொழில் வைத்து கொடுப்பதற்கான ஒரு மூலதனம் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே வச்சிருக்கிற பணத்தை எடுக்கிறது போன்ற எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, பணம் நல்ல வழியில் செலவழிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையுங்க. சிலருக்கு தெற்கு திசை நோக்கிய பயணங்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு 10-20 நாட்களுக்கு உண்டுங்க. சென்னையில் இருக்கிறவங்க அப்படியே மதுரை, திருச்சி போகிறது, அல்லது வேறு எங்காவது வெளியிடங்களுக்கு போகிறது, தெற்கே போவதன் மூலமாக நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு தொழில் ஸ்டாண்டாக இருக்கிறதுக்காக அடிக்கடி பயணங்கள். இது வரைக்கும் இருந்ததெல்லாம் வெட்டி அலைச்சலாக இருக்கும். இது இல்லாமல் ஒருத்தரை பார்க்க போனாங்க, அதன் மூலமாக கொஞ்சம் ஒரு நல்ல அறிமுகம் கிடைச்சது, ஒரு நல்ல ஐடியா கிடைச்சது, அல்லது கொஞ்சம் பணம் கிடைச்சது, இந்த திசையில் போகலாம், இந்த ரூட்டில் போகலாம் என்கின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுன்னு பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமையுங்க. 12ஆம் இடத்துல இன்றைக்கு குருவின் பார்வை சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் எல்லா நிலைமைகள்லையும் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை. அண்ணன் அக்காள்களால் இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சவங்க, அக்காவுக்கு கொஞ்சம் வாழ்க்கை நல்லா இல்லை, அல்லது அக்கா நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, அண்ணன் அவருடைய பிரச்சனையைத்தான் முன்னாடி பார்க்குறாரே தவிர நான் அவர் கூட பிறந்தவங்க இல்லையா, அப்போ என்னையும் அவர் சேர்த்து பார்க்கணுமே என்கின்ற விதமாக அண்ணன் அக்காள்கள் மேலில் இதுவரைக்கும் இருந்து வந்த அதிருப்திகள் கூட விலகக்கூடிய ஒரு சுப நாளுங்க. அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான சனி பகவான் இப்போது 11ஆம் இடத்துல உச்சகுருவின் பார்வையில் இருக்க போகிறார். மிகப்பெரிய நல்ல அமைப்பு. இன்னும் ஒரு 40 நாட்கள் இந்த அமைப்பு நீடிக்கும். ஆக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், அந்த விஷயம் எப்படி நல்லபடியாக முடியும்னு தெரியுது, ஆனால் இழுத்தடிக்காமல் டக்கு புக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அது நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இவர் பணம் கொடுப்பாரு தெரியுங்க, இன்றைக்கே கொடுப்பாருன்னு தெரியாதுங்க, போனவொன்னா டக்குன்னு நீட்டிட்டாருங்க அப்படின்ற மாதிரியாக இன்ப அதிர்ச்சியாக சில நல்ல விஷயங்கள் இப்போது ஒரு 40 நாட்களுக்கு நல்லபடியாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள், வெற்றிகள் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள், நட்புகள் சார்ந்த விஷயங்கள், தொழில் ரீதியிலான விஷயங்கள் எல்லாத்திலுமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சட்டப்பூர்வமான போராட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, கோர்ட்டில் கேஸ் இருக்குதுங்க, தேவையில்லாத அந்த கேஸில் போய் மாட்டிக்கிட்டேன், ஒரு சின்ன செக் ரிட்டன் கேஸு, அல்லது பார்ட்னர் செஞ்ச தப்புக்கு நான் போய் மாட்டிக்கிட்டேங்க, அவர் கழட்டிக்கிட்டு போயிட்டாரு, நான் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். குடும்பத்தில் மற்றவங்க செஞ்ச ஒரு பிரச்சனையை நான் பண்ண வேண்டியிருக்கு. அண்ணன் வாங்கின கடன், அக்கா வாங்கின கடன், அப்பா வாங்கின கடன், இதெல்லாம் நான் அடைக்க வேண்டியிருக்கு. குடும்ப கௌரவம், குடும்ப மானத்தின் கருதி இந்த மாதிரியாக
பிறர் செய்த தவறுகளுக்காக தன்னுடைய உழைப்பு வீணாகுதேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஒரு 40 நாட்களுக்குள்ள 30-35 நாட்களுக்குள்ளாகவே நல்ல தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக 11ஆம் இடத்து சனியின் தயவால் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. சிலருக்கு தொழில் அமைப்புகள் இது வரைக்கும் நல்லாவே இல்லைங்களே, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒன்றும் சரியாக கையில் லாபத்தை காணமே, வியாபாரம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட திருப்திகரமான லாபங்கள் இல்லையே, போட்டியால் நான் கொஞ்சம் விலையெல்லாம் குறைச்சி விற்க வேண்டியிருக்கு, இப்படியே மேம்போக்காக வியாபாரம் போய்கிட்டு இருந்தால் நான் எவ்வளோ நாள் தான் தள்ளிக்கிட்டு போக முடியும்னு தெரியல என்கின்ற மாதிரியாக வேலை தொழில் லாபங்களில் கொஞ்சம் குறைவுகள் இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போதிலிருந்தே ஆரம்பமாகுதுங்க. இந்த வாரத்திலேயே வேலை தொழில் அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக பார்க்க முடியும். இதுவரைக்கும் திருமணம் ஆகாத திருமணம் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, செகண்ட் மேரேஜுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதுவும் சரியாக அமையுமான்னு தெரியல என்கின்ற எண்ணத்தில் என்ற நிலையில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே 2வது திருமணம் நல்ல விதமாக அமையும், அது நீடித்தும் இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, அதற்கான அறிமுகங்கள், அதற்கான அடிப்படை சம்பவங்கள் நடக்கக்கூடிய எதிலும் ஒரு சிறப்பாக மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை இந்த குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். 9ஆம் அதிபதி இப்போ 2ஆம் இடத்துல உச்சமாகி 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, 10ஆம் வீட்டில் இருக்கிற 9ஆம் அதிபதியை பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. தர்ம கர்மாதிபதிகள் அப்படின்னாலே இந்த 9-10 கூடையவர்கள் சம்பந்தப்படுறதுன்னு சொல்லுவோம். ஐயா, இதனால் என்ன நடக்கும்? முடக்கமாகி போயிருந்த தொழில் நல்லபடியாக நடக்கும். புதிய தொழில் ஐடியாக்கள் ஒரு விதமாக நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே 2020 அப்படியே படிப்படியாக சில பிரச்சனைகளை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் அனுபவிச்சுக்கிட்டு வரீங்க இல்லையா? அது எல்லாமே இனிமேல் கொஞ்சம் பட்டுன்னு ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மை. கையில் கொஞ்சம் 4 காசு தங்குதுங்க, பரவாயில்லைங்க, இவ்வளவு நாள் இருந்த மாதிரி இல்லை, ஏதோ 4 காசு வருது, அதில் 2 காசு மிச்சம் பிடிக்க முடியுது என்கின்ற மாதிரியாக ஒரு மனோ திருப்தி இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக, ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. ஒரு மாதம் 35 நாட்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு நல்ல விதமாக செயல்படும் என்பதால் வேலையில் இதுவரைக்கும் மன அழுத்தத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே வேலை சுமூகமாக போகக்கூடிய தன்மை. மேலே இருக்கிறவர் ஒன்றுமே சரியாக இல்லைங்க, நம்ம மேலேயே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு எங்கடா இந்த மனுஷன் குத்தம் கண்டுபிடிப்பார், வேலையை விட்டு தூக்கலாம்ன்ற மாதிரி இருக்கிறாரு, அவருக்கும் எனக்கும் சரியாக இல்லை, ஹையர் கமாண்ட் நன்றாக இல்லை, அல்லது நம்மளை விட அவங்க புத்தி குறைவாக இருக்கிறாங்க, அல்லது என்னுடைய உழைப்பை தான் மற்றவங்க எடுத்துக்கிறாங்க, எனக்கு அங்கீகாரம் ரெகக்னேஷன் இல்லாமல் போகுது என்கின்ற மாதிரியாக பணி இடங்களில் ஒரு குறைவு மனப்பான்மையோடு இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விவசாய பெருமக்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு 4-5 வருஷமாகவே இருந்து வந்த ஒரு உழைச்சாலும் அதற்கு சரியான ஊதியம் இல்லையே, கூலி இல்லையே என்கின்ற அமைப்புகள் இல்லாமல் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய ஒரு சுபமான ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் இது வரைக்குமே அப்படியே வீடு கட்ட ஆரம்பிச்சிக்கலாம் நினைக்கிறேன், தள்ளி போய்கிட்டே இருக்குது. கட்ட பேஸ்மெண்ட்டு போட்டுட்டேன், அதுக்கடுத்து மேலே எழுப்புறதுக்கு எதுவும் பண அமைப்புகள் சரியாக கை வரல. வீட்டில் இதில் ஒரு சிறு நகரத்தில் ஒரு சின்ன ஃப்ளாட் வாங்கலான்னு பார்க்குறேன், அல்லது ஒரு வீட்டடி மனை வாங்கலான்னு பார்க்குறேன். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு 35-40 நாட்களுக்குள்ளாக நீங்கள் நினைத்ததை அப்படியே சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் இன்றைக்கு வலிய அமைப்பில் இருப்பதால் ஜீவன அமைப்புகள் எல்லாமே மேலோங்கி இருக்கக்கூடிய, தொழில் வேலையில் இருந்த குறைகள் தீரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடத்திலிருந்து பாக்கியங்களை தடுத்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் இன்றைக்கு சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். பாக்கியாதிபதியே ராசியில் இருக்கிறார்ன்றது ஒரு பெரிய விஷயம். அப்போ 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணார்? அப்பாவால் இது வரைக்கும் பிரச்சனை, பூர்வீகத்தால் இது வரைக்கும் பிரச்சனை, நம்ம எதை செய்தாலும் அதை நம்ம உடம்புல ஒட்டலையே, முழுக்க நமக்கு நன்மை கிடைக்கலையே, லாபம் கிடைக்கலையே என்கின்ற மாதிரியான சில அமைப்புகள். சிலருக்கு சொந்த ஊருக்கு பூர்வீகத்திற்கு போகணும்னு எண்ணம், ஆனால் அது போக முடியாத ஒரு சூழ்நிலை.
வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிற இன்னும் எத்தனை வருஷம்தான் வந்து குழந்தைகள், மனைவி, கணவர் இவர்களை பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரே ஒரு குடும்பமாக ஒரே இடத்துல எப்போது தான் சேர்ந்து வாழ போகிறோன்ற மாதிரியாக அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல பாக்கியங்கள் தடைப்பட்ட நிலையில் இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்னும் ஒரு 40 நாட்களுக்குள்ளாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தந்தையின் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். அப்பா வந்து இது வரைக்குமே முறைச்சிக்கிட்டு இருந்த ஒரு நிலைமை. நான் ஒன்று கேட்டிருக்கிறேன், என்னோடய விருப்பத்தை சிறு வயசுல இருந்தெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. இன்றைக்கி நான் ஒரு பக்குவப்பட்ட வயசில் வந்திருக்கிறேன். எனக்கு இது வேணும், இவர் வேணும், இந்த தொழில் வேணும், இந்த நிலை வேணும். ஆனால் இது வந்து எங்கள் அப்பாவுக்கு தயக்கமாக இருக்குது. நீ செலக்ட் பண்ணது சரியாக இல்லை, அல்லது முன்னாடியெல்லாம் உங்களுக்கு நாங்கள் செஞ்சோம், இப்போ மட்டும் நாங்கள் உங்களுக்கு செய்ய மாட்டோமா என்கின்ற மாதிரியாக தந்தையோடு எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அப்பாவால் ஆதாயம், அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக, ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. தந்தையோடைய மனமாற்றத்தை ஒரு 30-35 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் உணர ஆரம்பிக்கின்ற அமைப்பும் இப்போது உண்டு. அட்டமத்து சனியில் கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு 3 வருஷமாகவே கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே எல்லா நிலைகள்லேயும் நல்லா இல்லை, கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்கன்றதான் உண்மை. அதுவும் அட்டமத்து சனி சிலருக்கு பணத்தை கெடுத்தது, சிலருக்கு மனதை கெடுத்தது, சிலருக்கு உடம்பை கெடுத்தது. இப்படின்ட்டு கெடுத்தது தானே தவிர கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு 5% பேருக்கு தான் கடகராசிக்காரர்களுக்கு. அப்போ அந்த 95% நல்லா இல்லாத கடகராசிக்காரர்கள் எல்லோருமே நன்றாக இருப்பதற்கான அத்தனை மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இன்றிலிருந்து புத்திரபாக்கிய தடை இருப்பவர்களுக்கு அது விலகக்கூடிய நிலைமைகள் நிச்சயமாக இருக்கின்றன. பாக்கியங்களை அனுபவிப்பதற்கான தடைகள் விலகக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட அஷ்டம சனி அப்படி ஒன்றும் அல்லல் தராத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையுங்க. பொதுவாகவே 8ல் சனி இருக்கும்போது அவருக்கு வந்து பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வரும் என்பது ஒரு விதி. ஆனாலும் எல்லா விதிக்கும் கண்டிப்பாக விதிவிலக்குகள் ஜோதிட சாஸ்திரத்தில் நிச்சயமாக இருக்கிறது. ஏற்கனவே அஷ்டமச்சனியை ஆரம்பித்த ஒரு வாரத்திற்குள்ளேயே நடந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக இந்த கோட்சார வேதை என்கின்ற அமைப்பில் அஷ்டமச்சனி உங்களுக்கு 1.5 வருஷத்திற்கு எந்த விதமான கெடுதலையும் செய்யாது என்பதை இந்த ராசிபலன் பகுதியில் அடிக்கடி நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிட்டு வரோம் இல்லையா? அது இப்போது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த குருவின் மாற்றத்தினால பெரிய அளவில் நல்ல விதமாக இருக்குதுங்க. இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற சனியை உங்களுடைய ராஜயோகாதிபதியான குரு பகவானும் பார்க்கின்ற காரணத்தினால அட்டமத்து சனியுடைய கெடுதல்கள் அப்படியே தலைகீழாக மாறி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்துருங்க. நல்ல மாற்றங்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. உடலில் நல்ல மாற்றம், மனசில் நல்ல மாற்றம், தொழிலில் நல்ல மாற்றம், வேலையில் நல்ல மாற்றம், குடும்பத்தில் நல்ல மாற்றம். சிலருக்கு இந்த 30-40 நாட்களுக்குள்ளாகவே வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு நல்ல வீடு மாற்றம், தொழில் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அது உண்டு. வேலையவே விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாம், சர்வ நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். வேலையே போனாலும் கவலைப்படாதீங்க, ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு அதிகார மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்த வருஷம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டு, சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இப்போது இருந்தே ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்த வருஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மக நட்சத்திரத்திலிருந்து வெளியே போய் மிகப்பெரிய ஒரு மேன்மையை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. ஆக 8ஆம் இடத்துல இப்போ சுபத்தன்மையோடு சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால் மாற்றங்களின் மூலமான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எதிர்பாராத லாபங்கள் இப்போது கிடைக்கும், எதிர்பாராத சந்திப்புகளும் இப்போது வரும். ரொம்ப நாளாக தொடர்பு விட்டு போனேன், டச்சு விட்டு போனேன், சின்ன வயசில் இவர்கிட்ட பழகிட்டு இருந்தேன், இவர் எனக்கு ரொம்ப நல்ல வேண்டப்பட்டவர், எப்படியோ டச்சு விட்டு போச்சு, அல்லது ஒரு சின்ன மன வருத்தம், 2 பேரும் அப்படியே பேசிக்காமல் பிரிஞ்சு போயிட்டோம், ஏண்டா இவ்வளோ நாள் இப்படி பிரிஞ்சிருந்தோன்றதே இப்போ தான் நினச்சா சிரிப்பாக வருதுன்ட்டு ஒரு தொடர்பு விட்டு போன, நட்பு விட்டு போன ஒருவர் மறுபடியும் வாழ்க்கையில் ஒரு 30 நாட்களுக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்கார ஆண் பெண் இருபாலாக இருக்கும். வயதிற்கு ஏற்றாற் போல் கண்டிப்பாக இருக்குதுங்க. அட்டமத்து சனியுடைய கெடுதல்கள் எல்லாம் நல்லபடியாக மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து விட்டதால் சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பெரிய அளவில் நல்லா இருக்கும். அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அங்கே வலிக்குதே இங்கே வலிக்குதேன்னு இருந்தவங்க எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஹெல்த்து நல்லா இருக்கும், பண வரவுகள் நன்றாக இருக்கும், மனசு கூட கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் என்கின்ற மாதிரியாக எல்லாவற்றையும் நன்றாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக, மாற்றம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனின்னு சொல்லப்படக்கூடிய ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவ் அமைப்புகளை செஞ்சுக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போது உச்சகுருவின் பார்வையில் வர்றார். மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டு. கூட்டு முயற்சிகள் நல்லா இருக்கும், கூட்டு தொழில் நல்லா இருக்கும், நண்பர்களுக்குடைய இருந்து வந்த விரோதங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதலன் காதலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு பார்த்து கொண்டிருந்து இப்போது பிரிஞ்சிடலாமா அப்போது பிரிஞ்சிடலாமா, இப்போ பிரேக்கப் பண்ணிடலாமா அப்போ பிரேக்கப் பண்ணிடலாமா நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் மனமாற்றங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை நிச்சயமாக சொல்லலாம். கணவர் என்ன பண்ணார்னே தெரியலையே, இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு, என்ன பண்ணார் ஏது பண்ணார், எனக்கு தெரியாமல் அவங்க அண்ணன் தம்பிக்கு கொடுத்துட்டாரா, அவங்க அப்பா அம்மாவுக்கு தூக்கி கொடுத்துட்டாரான்னு மனைவியுடைய நியாயமான சந்தேகங்கள்லாம் அப்படிலாம் இல்லை, இந்த மனுஷன் நம்மளுடைய குழந்தைகளைத்தான் முதல்ல பார்ப்பார் என்கின்ற மாதிரியாக கணவரின் மீது மனைவிக்கு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், மனைவி சார்ந்த விஷயங்களில் மனைவிக்கு உடல்நிலை இப்படி இருக்குது, மனைவியோடைய வேலை கொஞ்சம் மன அழுத்தத்தோடு இருக்குது, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்குது, ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது, இந்த மாதிரி மனைவியை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு அக்கறையுள்ள கணவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு சிறப்பான நல்ல தகவல்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க சரியாக தான் இருக்கிறாங்கன்ற மாதிரியாக வாழ்க்கை துணை அமைப்புகளில் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய, நட்பு காதல் உறவுகளில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கூட்டு முயற்சிகள்லாம் பலிக்கும். இப்போதைக்கு பாகப்பிரிவினை பண்ணிட்டு போயிடலாம், நான் தனியாக போயிடுறேன், நான் வேறு அடுப்பு வச்சிடுறேன், நான் மேலே இருக்கிறேன் நான் கீழே இருக்கிறேன், உங்களோட எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இளம் வயதினருக்கு பெரியவர்களுடைய அட்வைஸ் இப்போது எடுபடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எப்பா குழந்தை பிறந்துருச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவீங்க, குழந்தைய வளர்க்குறதுக்கு சிரமப்படுவீங்க. பெரியவர்கள் 60 வயது கடந்த பெரியவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பொக்கிஷம்ன்றது உங்களுக்கு இப்போ தெரியாது, உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கப்புறம் தான் தெரியுன்ற மாதிரியாக இளையவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் காதில் கவனத்தில் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய சோதனைகள்லாம் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது. மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்கின்ற அமைப்பில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய, உங்களுடைய முயற்சிகளே நல்லா இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஏதேனும் ஒரு நிலையில் எதிரியால் கூட தனலாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, நம்மளை பிடிக்காதவங்க நமக்கு பின்னாடி குழிபறிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்கள அறியாமையே நமக்கு நல்லதுகளை செய்யக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கடந்த சில மாதங்களாகவே அல்லது வருடங்களாகவே பங்குச்சந்தை, யூக வணிகம், இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டெல்லாம் பணம் போச்சுங்க, அதில் பணம் போச்சுங்க, இதில் பணம் போச்சுங்க, சும்மா ஒருத்தர் வந்து ஒரு ரூபா கொடுங்க அதை 10 ரூபாய் ஆக்கித்தரேன் அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் என் மௌலை எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியல, டக்குன்னு தூக்கி பணத்தை கொடுத்துட்டேன், இப்போ இந்த மாதிரி சிக்கலில் வந்து மாட்டி கிடக்குதுங்கன்ற மாதிரியாக இந்த ஆன்லைன் ஸ்கேம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஊழல் அமைப்புகள், அந்த மாதிரியான மோசடி அமைப்புகளில் பணத்தை விட்டவர்கள் எல்லோருக்குமே ஒரு பணத்தை ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஒரு 30-35 நாட்களுக்குள்ளே வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நிம்மதிகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இதை விட முக்கியமாக கடன் தொல்லைகளில் ஒரு பெரிய பிரச்சனை, நான் கூட கடன் வாங்கலைங்க, ஃப்ரெண்டுக்காக ஷூரிட்டி கையெழுத்து போட்டேன் அல்லது தெரியாத்தனமாக இந்த விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டேன், இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது, நான் என்னுடைய நாலெட்ஜிலேயே இதை செய்யலை, இந்த மாதிரியாக தன்னுடைய ஒரு நிலையில் இல்லாமல் ஏதேனும் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வட்டி பாட்டில் கட்டிக்கிட்டே இருக்கிறனே, வர்ற வருமானமெல்லாம் வட்டிக்கே போயிடுதுன்றவங்களுக்கு ஒரு 30-35 நாட்களுக்குள்ளாக கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, வேறு ஏதாவது சொத்துக்களை இப்படி அப்படி மாற்றியாக வச்சிடலாம், அல்லது ஊரில் இருக்கிற நிலத்தை இப்படி விற்று இந்த இடத்துல வீடு கட்டலாம், அல்லது இந்த கடனை இப்படி அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்கின்ற மாதிரியாக கடன் நோய் அமைப்புகளிலிருந்து கொஞ்சம் நிவாரணம் வரக்கூடிய, அவைகளை முற்றுமாக தீர்த்து விடக்கூடிய அளவிற்கு நல்ல ஐடியாக்கள் வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சுப ஆரம்ப நாளாக இந்த நாள் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வேலையில் ப்ரமோஷன் இல்லாதவர்களுக்கு இன்னும் ஒரு
ஒரு மாதத்திற்குள்ளாகவே ப்ரொமோஷன், சம்பள உயர்வு போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் டிரான்ஸ்ஃபர் வரும், கூடவே ப்ரொமோஷனும் வரும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலை, படிப்பு போன்ற அமைப்புகளுக்கு அனுமதியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே இந்த மாதத்திலேயே அதற்கான அனுமதிகள் வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குதுங்க. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே பெரும்பாலான கிரகங்கள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் பரம்பொருள் மேலே பாரத்தை தூக்கி போட்டுட்டு நீங்கள் முன்னேறதற்கான வழிகளை நீங்கள் தேடக்கூடிய, அது கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஆரம்பமாகக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. 5ஆம் இடத்துல இதுவரைக்குமே சனி பகவான் இருந்து அதிர்ஷ்டத்தை தடுத்துக்கிட்டு இருந்தார். குழந்தைகளால் சில பல கவலைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக அவருக்கு உச்சகுருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்சகுரு ராசியவும் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இதுவரைக்கும் பிள்ளைகளால் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு அப்படியே விருச்சிகராசிக்காரர்களுக்கு வருதுங்க. புத்திரபாக்கியத்திற்கான அத்தனை அமைப்புகளும், புனிதமான கருவுறுதல் இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே நடக்கக்கூடிய சில அமைப்புகள், மருத்துவம் பலிக்கக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே சின்ன பிள்ளைங்க மேலே ஏதாவது குறை இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி டாக்டர் பயமுறுத்துறாரு, இப்படி பயமுறுத்துறாரு நினைக்கிறவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் நிவர்த்தி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, குழந்தை நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சுப ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இன்று முதல் ஆரம்பிக்குது. எல்லா நிலைமைகள்லையுமே நான் நல்லா தாங்க உழைக்கிறேன், என்ன மாதிரியே உழைக்கிற ஒருத்தருக்கு டபுள் மடங்கு வருமானம், ஆனால் அவரை விட கஷ்டப்படுற எனக்கு வருமானத்தை கண்ணிலேயே காட்ட மாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் மேலே கொஞ்சம் குறை இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நீங்களும் அதிர்ஷ்டமானவங்க தான். அதற்கான ஆரம்பங்கள் இப்போது இருக்க போகிறது என்பதற்கான சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேற்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல விதமாக அமையுங்க. மேற்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்போது நல்லா இருக்கும். அதை விட மேலாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள், ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தொழில்கள், தூர இடங்களுக்கு பொருள் அனுப்புகிறேங்க, அல்லது நானே டிரைவிங் லைனில் இருக்கிறேன், அல்லது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போய் கொடுத்தா தான் அந்த டெலிவரின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்றைக்கி இளைஞர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ஆப்பில் வர்ற டெலிவரியை தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரியானவர்கள் எல்லோருக்குமே கூடுதல் வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடத்துடைய முழு பலன்களும் கிடைக்கும் என்பதால் இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள் உயர்ந்த சிந்தனைகள்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, எதிர்காலம் நன்றாக இருப்பதற்கான சில முன்னேற்றமான யோசனைகள், ஐடியாக்கள், சிந்தனைகள் போன்றவைகள் எல்லாமே இப்போது அப்படியே விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெரியவர்கள் எல்லாருக்குமே இளைஞர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அருமையான மாற்றமுள்ள நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தாய் மீது கொண்டிருந்த வருத்தங்கள், கவலைகள்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 4ஆம் இடத்துல இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக உட்கார்ந்து வீடு, வாகனம், தன் சுகம், தாய் போன்ற விஷயங்கள் அல்லது அம்மா வீட்டு சீதனங்கள் சார்ந்த விஷயங்களில் பெண்களுக்கு கவலைகளை கொடுத்து கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது விலக போகுது. தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. எல்லா நிலைமைகள்லையும் கணவர், குழந்தைகள் பேரில் இருந்து வந்த மன வருத்தங்கள், ஒரு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் கூட ராசிநாதன் உச்சத்தை அடைந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் 4ஆம் பாவகத்துடைய முழு பலன்கள் ஒரு மாதத்திற்குள்ளேயே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வீடு மாறணும்னு நினச்சவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ரூமில் இருக்கிறாங்க, ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு, டபுள் பெட்ரூம் வீட்டில் இருக்கிறேன், அதை விட கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு மாறலான் இருக்கிறேன், கண்டிப்பாக வீடு மாறக்கூடிய தன்மைகள் ஒரு 40 நாட்களுக்குள்ளே நடக்க இருக்கிறது. ஒரு ஒத்திக்கு வாங்கலாம், லீஸுக்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன், அல்லது விலைக்கே ஒரு வீடு வாங்கலான் இருக்கிறேன். இவர்களுடைய எல்லா முயற்சிகளும் பலிக்கக்கூடிய தன்மைகள் ஒரு மாதம் 40 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக அமையக்கூடிய நிலைமைகள் இருக்குதுங்க. இளம் பிள்ளைகளுக்கு படிப்பு, கல்வி போன்ற விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலைகள்லாம் மாறக்கூடிய அமைப்பு இப்போ தனுசு ராசிக்கார பள்ளி, கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே உண்டு. கல்வி மேன்மை உண்டு. எதை படிக்கலாம்ன்றதில் ஒரு தெளிவுகள், நல்ல ஆசான்களுடைய வழிகாட்டுதல்கள். இப்போ ஸ்கூலில் இப்படி போனாங்கன்னா அவர் நம்ம மேலே ஒரு தனியாக அக்கறை எடுத்துக்கிறாரு, இந்த ப்ரொஃபஸர் நம்ம மேலே ஒரு தனியாக அக்கறை எடுத்துக்கிறார் என்கின்ற மாதிரியாக கல்வி மேன்மைகள்
நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நன்மைகள் இளம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. இன்னும் சிலருக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. புது வண்டி ஏற்கனவே இருக்கிறத விட தூக்கி போட்டு புது வண்டி ஒரு டியூவில் போட்டால் கூட புது வண்டி எடுத்துடலான்ற ஒரு அமைப்பு இப்போது தனுசு ராசிக்கார மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த ஒரு 40 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக உண்டுங்க. எல்லா நிலைமைகள்லையும் மனம் மற்றும் உடல் ரெண்டுமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுகஸ்தானத்தை இப்போ உச்சகுரு பார்க்கிறார் இல்லையா, அப்போ சுகத்திற்கு தேவையான சில விஷயங்கள்லாம் இப்போது நடக்கும். வீட்டுக்கு ஒரு ரொம்ப நாளாக வாங்கிக்கிட்டு இருக்கிற பொருள் இதை தள்ளி வச்சுக்கிட்டே வந்தவங்க எல்லாருக்குமே இப்போவே இந்த பொருளை வாங்கிடலாம். ஒரு டிவி வாங்கிடலாம், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கிடலாம், ஒரு வாஷிங் மிஷினை வாங்கிடலாம், அல்லது கிச்சனுக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள், பெட்ரூமுக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு செலவுக்கு பயந்துகிட்டு இருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க, வருமானம் வரத்தான் செய்யும், வர்றது வந்துகிட்டு இருக்கும், செலவு பண்ணுறது போய்கிட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு தன்னுடைய தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் கைக்குள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பதில் இப்போது கண்டிப்பாக கிடைக்கும். உச்சனின் பார்வையில் ரெண்டுமே ராசியும் ராசிநாதனும் இருப்பது என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாட்களுக்கு இன்னும் நீடிக்கக்கூடிய அமைப்பு. ஆக இது வரைக்குமே கடந்த ஒரு 7-8 வருஷமாக எதை இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கும். மதிப்பு மரியாதையை இழந்தவங்க, பணத்தை இழந்தவங்க, உயிர் உறவுகளை இழந்தவர்களை தவிர்த்து மற்ற எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய அடிப்படை ஆரம்பங்கள் நன்றாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு புலி வருது கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறங்கப்பா நீங்கள் பாட்டில் ராசி பலனில் இங்கே ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லைன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் நிஜமாகவே புலி வாசலில் நிற்கிதுங்க, நான் கண்ணால் பார்த்தங்கன்ற அளவிற்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லா நிலைகள்லையும் மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். இழந்த பணத்தை திரும்ப பெறலாம் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கான வழிகாட்டுதல்களும் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்த ஒரு பொருளாதார நிலைமை இப்போ கண்டிப்பாக அதை விட பெருசாக நல்லா வர முடியும் என்கின்ற மாதிரியான அமைப்புகள். நூற்றுக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் வருமானங்கள் வரக்கூடிய மாற்றங்கள், ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு லட்சக்கணக்காக மாறக்கூடிய நிலைகள், லட்சங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு கோடிகள் வரக்கூடிய அமைப்புன்னு மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே 95% நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கோச்சார ரீதியாக இருக்குதுங்க. உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி 6-8 தசாபக்திகள் கடுமையான இருள் பாபத்துவ கிரகங்களுடைய தசைகள் நடந்துக்கிட்டு இருந்தாலொழிய இப்போ நான் சொல்கிற பலன் அப்படியே மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல சர்வ நிச்சயமாக கண்டிப்பாக நடக்குங்க. எப்போவோ ஒரு முறை மட்டும்தான் ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதுவும் உச்சகுரு அப்படிங்கிறவரே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவர் தான். அப்போ அந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய நிகழ்வு. அதிலும் ராசிநாதனும் இப்போது குருவின் பார்வையில் இருக்கிறனால மனசில் வரக்கூடிய எண்ணங்களை அப்படியே செயலில் காட்டுறது, காகிதத்தில் பேப்பரில் மட்டுமே இருக்கக்கூடிய ப்ராஜெக்டுங்கள்லாம் அப்படியே நடைமுறையில் கொண்டு வந்து அதன் மூலமான முன்னேற்றங்கள் இருக்கிறது. இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே எல்லாம் நடந்தலைன்னா கூட எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அறிமுகங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்க்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. பணம் வர்றதில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் விலக போகுது. குடும்பம் அமையாமல் இருந்தவங்களுக்கு குடும்பம் அமைய போகுது. ஒரு நிம்மதி வரப்போகுது, அவ்வளோதான். அதுதான் உண்மை. இது வரைக்குமே ஒரு 3 வருஷமாக எங்கெங்க நிம்மதியை கண்ணாலேயே பார்க்க முடியல, காதாலையும் கேட்க முடியல, கண்ணுக்கு நேரையும் நிற்கிறத பார்க்கவே முடியலையென்ற மாதிரியாக எங்கடா நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று தேடிக்கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இதோ இங்கேயே எதிரிலேயே இருக்குதுன்ற மாதிரியாக ஒரு சிறப்பு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிருந்தவங்களுக்கு இன்னொரு 30 நாளில் ஒரு நிம்மதியும் தீர்வும் கிடைக்க போகுது. ஒரு தெளிவுகள், தீர்ப்புகளே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறனாலையும் ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண உறுதியாவது ஒரு மாதத்திலே கல்யாணம் நடக்கும்னு சொல்ல முடியலன்னா கூட இன்னார் தான் கணவன், இன்னார் தான் மனைவி என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. காசு பணத்தை கண்ணால் பார்க்க முடியல, சம்பாரிச்சதெல்லாம் போயிடுச்சு, அல்லது
தொழில் முடங்கி போச்சு, வியாபாரம் முடங்கி போச்சு, வேலை போயிடுச்சு, வேலையே கிடைக்கல, எங்கே பணத்தை தேடுவது என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறேன் என்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் கடந்த 3 வருடங்களாக ஜன்மச்சனி கொடுத்த பாதிப்புகளிலிருந்து அப்படியே விலகி வரக்கூடிய பணத்தை சம்பாதிப்பதற்கான அறிமுகங்கள், அதற்கான ரூட்டுங்கள்லாம் தெரியக்கூடிய ஒரு சிறப்பு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். நான் சொல்லுகின்ற பலன்கள் ஒரு 30 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நடந்துருங்க. 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்பதால் இந்த 3ம் சிறப்பாக அமையும். சொல் பலிக்கும். கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கடங்காரங்களுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த நிலைமை, இல்லைங்க இன்றைக்கி முடியலைங்க, நாளைக்கு முடியலைங்க, என்ன சொன்னாலும் என்கிட்ட கிடையாதுங்க, மெதுவாக தரங்க அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டு கொண்டிருந்த ஒரு நிலைமைகள் கடன் கொடுப்பதில் மட்டுமில்லை, ஒரு செயலை செய்கிறதுக்கும், ஒரு வேலைக்கு போகிறதுக்கு, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் இருந்து வந்த தயக்கங்கள்லாம் டக்கு அப்படின்னு ஒரு விலகக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து அப்படியே நல்லபடியாக ஆரம்பிக்கின்றன. பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு தெரியக்கூடியதாகவும் சொல் பலிக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக உண்டு. அதிலையும் குறிப்பாக புனிதமான ஆசிரிய பணியை கொண்டிருக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறைகளில், நிதித்துறை, நீதித்துறை, வங்கித்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் வராத வாய்ப்புகள் நல்லபடியாக வரும். ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். 3 வருஷமாக எது உங்களுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததோ அதெல்லாம் இப்போது கிடைக்க ஆரம்பிக்கின்ற அடுத்த 30 நாட்களுக்குள்ளே எனக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக வேலையிலேயோ குடும்பத்திலேயோ ஏதோ ஒன்றில் எனக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி நடந்ததுன்றதை நீங்கள் உணர ஆரம்பிக்கின்ற யோக ஆரம்ப நாளுங்க. கும்பத்தினர் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்து ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய இந்த சனியை உச்சகுரு பார்க்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய மனோ நிம்மதி, மனோ திடம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அடிக்கடி இந்த ராசிபலன் பகுதியில் சொல்கிறேன். வயதிற்கேற்றாற் போல் 30, 20, 25, 30 வயசுகளில் இருக்கக்கூடிய எல்லா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் திக்கு தெரியாத காட்டில் என்பதை போல ஒரு அமைப்பு தான். 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு தான் பாதிப்புகள் கண்டிப்பாக இல்லை. அவர்களுக்கு 2ஆம் சுற்று சனியாக அவர் செயல்படுவார் என்பதால் பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். ஆனால் 50 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான மன அழுத்தங்களை இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறார். அதில் இருந்தெல்லாம் ரிலீஃப் இப்போதைக்கு கிடைக்க போகுது. ஒரு தற்காலிகமான ஒரு ரிலீஃப். ராசிநாதன் உச்சமடைந்து அங்கே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பதால் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்பதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலையில் இது வரைக்கும் இல்லாத ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும். வேலையே கிடைக்கலைங்க, வேலை கிடைச்சாலும் சம்பளம் சரியா இல்லைங்க, இந்த மாதிரி டார்கெட் வேலையில் போய் மாட்டிக்கிட்டேங்க, எதுவுமே சரியா இல்லைங்க, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லைங்க, அல்லது நம்பியவர் துரோகம் பண்ணிட்டாரு, இப்படிலாம் நம்பிக்கை எடுப்பாங்களா என்கின்ற மாதிரியாக நட்பு, காதல், கணவன், மனைவி அனைத்திலும் கொஞ்சம் தோற்று போனதாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே மீனராசிக்காரர்களுக்கு ஒரு படிப்படியான முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான ஆரம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறதுனால மனசு கொஞ்சம் சரியாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணணும், ஏன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நம்மளும் ஒரு காரணம் இல்லையா, நம்மளே நம்மளை திருத்திக்கணும் இல்லையா என்பது மாதிரியான ஒரு நிலையில் சுய பரிசோதனையை நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனக்கட்டுப்பாடு இப்போது இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தேவை. அது உங்களுக்கு வரும். ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட தொடர்புகளுக்குள்ள ஆள்பட்டு கொண்டு கூடிய ஒரு மாதிரியாக அகப்பட்டு கொள்ளக்கூடிய நாளாக இந்த அமைப்புகள், ஜென்மச்சனி அமைப்புகள் செய்யும். ஆயினும் அதை எல்லாத்தையும் நான் வலிமையோடு மனோதிடத்தோடு இருந்து சமாளிப்பேன் என்கின்ற ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போய் வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஜென்மச்சனி நிலைமைகள் செய்யும். படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ தூர இடங்களுக்கு போய் தனியாக இருந்து சமைச்சு, தனியாக இருந்து தனிமையை அனுபவிக்க வேண்டிய அமைப்புகள் எல்லாம் இப்போது கொடுக்க போகிறது. ஆனாலும் எது நடந்தாலும் நல்லதாக நடந்தது என்கின்ற மாதிரியாக வரக்கூடிய சோதனைகளை சமாளிக்கக்கூடிய அருமையான அமைப்பு இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு